ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம AWS S3ல பக்கெட் பாலிசின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னா என்ன, அந்த பக்கெட் பாலிசினால் நமக்கு என்ன யூஸ், அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோவோட பைட் பை பைட் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி பைட். பக்கெட் பாலிசிங்கிறது என்னோட பக்கெட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பக்கெட் பாலிசி. அதுக்கு தான் பப்ளிக் ஆக்சஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதை பிளாக் பண்ணிட்டாலே யாரால ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பப்ளிக் ஆக்சஸுக்கும் இந்த பக்கெட் பாலிசிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். பப்ளிக் ஆக்சஸை பிளாக் பண்ணுறது மூலயமா நம்ம ஓவராலாக அந்த பக்கெட்டில் யாரையுமே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஒரே ஒரு ரூல் தான் போடுறோம். ஆனால் பக்கெட் பாலிசி மூலமாக இந்த ஃபைலை மட்டும் யாரும் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த இடத்த மட்டும் யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லலாம். இதுதான் பக்கெட் பாலிசிக்கும் பப்ளிக் ஆக்சஸை பிளாக் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய பக்கெட்டில் 2 ஃபைல் இருக்குன்னு வைங்க. ஒரு ஃபைலை எல்லோரும் யூஸ் பண்ணணும், இன்னொரு ஃபைலை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குதுன்னா பப்ளிக் ஆக்சஸை வச்சு நம்ம மொத்தமாக எல்லாத்தையுமே பிளாக் பண்ண முடியும், இல்லைன்னா எல்லாத்தையும் அலோவ் பண்ண முடியும். பட் இந்த பக்கெட் பாலிசியை வச்சு இந்த ஃபைலை மட்டும் எல்லோரும் ஆக்சஸ் பண்ணலாம், இந்த ஃபைலை யாருமே ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ்லாம் நம்ம செட் பண்ணலாம். ஓகே, ஒரு பக்கெட் பாலிசி எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இதுக்கு பேர் ஜேசான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு ரூலில் நம்ம 4 விஷயம் சொல்லணும். ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணணுமா கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும். யாரை அலோவ் பண்ணணுமா கூடாதா அப்படின்ற விஷயத்த 2வது சொல்லணும். 3வது எந்த விஷயத்த பண்ணுறதுக்கு அவனை அலோவ் பண்ணணுமா கூடாதா அப்படின்ற விஷயத்த சொல்லணும். 4வது இந்த ரூல்ஸ் எல்லாம் எந்த ஃபைலுக்கு, இப்போ நம்ம சொன்ன 3 விஷயம் இருக்குல்ல, அண்ட் இந்த ரூல்ஸ் எல்லாம் எந்த ஃபைலுக்கு அப்ளிகபிள் ஆக போகுது, எந்த ஃபைலுக்கு நான் இந்த ரூலை போடுறேன் அப்படின்ற சொல்கிறத 4வது சொல்லணும். இதை தான் எஃபெக்ட், பிரின்சிபல், ஆக்ஷன், ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துடலாம். நம்ம பக்கெட்டில் 2 ஃபைல் இருக்குது, ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும், இன்னொரு ஃபைலை ஆக்சஸ் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நான் ரூல் எழுத போகிறேன். ஸோ இந்த ரூலில் எஃபெக்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த எஃபெக்டில் நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்துக்கலாம், ஒன்று அலோ இல்லைன்னா டினை. ஸோ நான் இந்த ரூலை எதுக்கு எழுதுறேன்னா, இந்த ஃபைலை மட்டும் எல்லாருமே அலோவ் பண்ணலாம், இந்த ஃபைலை மட்டும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த ரூல் எழுதுறேன். ஸோ எஃபெக்டில் அலோ அப்படின்னு கொடுத்துக்கணும், நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக. 2வது பிரின்சிபல், யாரெல்லாம் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 2வது ஆப்ஷனு. நான் எல்லாருமே அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஸ்டார் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்குது, இதை கொடுத்தோன்னா எல்லாருமே அப்படின்னு அர்த்தம். இல்லை நீங்கள் குறிப்பிட்ட ஒரு நபரை மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நபரோடைய ஐடி இதில் கொடுத்துக்கலாம். அந்த யூசரோட ஐடி இங்கே கொடுத்தீங்கன்னா அவரால் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். 3வது ஆக்ஷன். இந்த ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் அலோவ் பண்ணணுமா, இல்லை ஜஸ்ட் அவனை வியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணுமா, இல்லட்டா அதை டெலிட் பண்ணுறதுக்கு கூட அலோவ் பண்ணணுமா அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஆக்ஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஃபைலை அவன் பார்க்க மட்டும் தான் முடியணும், டெலிட்லாம் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா S3 கெட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு இதை கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் இருக்கும். ஸோ நான் S3 கெட் ஆப்ஜெக்ட் அப்படின்றத மட்டும் கொடுக்குறேன். இப்படி கொடுத்ததுனால அவனால் கெட் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபைனலாக ரிசோர்ஸ், இந்த ரூல்ஸ் எல்லாம் எந்த ஃபைலுக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ரிசோர்ஸ். எந்த ஃபைலுக்கு நான் இந்த ரூல்ஸை போடுறேன், நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அந்த இமேஜோடைய லொக்கேஷனை இதில் போடணும். ஸோ ஒரே ஒரு ரூல் மூலமாக நான் 4 விஷயத்த சொல்கிறேன். அலோவ் பண்ணணுமா கூடாதா, யாரை அலோவ் பண்ணணும், அவனை எந்தெந்த விஷயம்லாம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் எந்த ஃபைலுக்கு அப்ளிகபிள் ஆக போகுது அப்படின்றத 4 விஷயத்த நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ரூல்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோவோடைய ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம தெளிவாக புரிஞ்சிடும். நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பக்கெட் வச்சுருக்கேன், சிம்பிளி பைட் அப்படின்னு ஒரு பக்கெட் வச்சுருக்கேன். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் அப்லோட் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு ஃபைலை முதல்ல நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு இமேஜை அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஜெக்ட் URL அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த URL மூலமாக இந்த இமேஜை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியணும். இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டினைடு அப்படின்னு வந்திருக்கு. அதாவது உனக்கு பெர்மிஷன் இல்லை இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி வருது. பக்கெட் இதுதான் என்னோடய பக்கெட்டு. இதில் பெர்மிஷன் போய் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது எல்லா பப்ளிக் ஆக்சஸையும் தடை பண்ணியிருக்கு, மொத்தமாக தடை பண்ணியாச்சு, யாருமே உள்ளே வர முடியாது. இப்போ உள்ளே வரணுன்னா நம்மளுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பக்கெட் பாலிசி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதன் மூலமாக நம்ம யாரையாச்சும் உள்ளே அலோவ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த பக்கெட் பாலிசிக்கு நேராக. இந்த எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா
இதுதான் அந்த பக்கெட் பாலிசியை வந்து போடுற இடம். இதில் நம்ம வந்து மேனுவலாகவும் டைப் பண்ணலாம், அதாவது வெர்ஷன் இப்படி நம்மளும் மேனுவலாக டைப் பண்ணலாம். இல்லை எனக்கு டைப் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் இன்னொரு வழி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிசி ஜென்ரேட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதுதான் பாலிசி ஜென்ரேட்டர் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் பாலிசி நீ கிரியேட் பண்ண போகிற அப்படின்னு கேட்குது. நான் பக்கெட் பாலிசி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ S3 பக்கெட் பாலிசி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன்ல ஒரு 4 விஷயம் சொல்லணும். எஃபெக்ட்டு, ஆக்ஷனு, அப்புறம் பிரின்சிபலு, ரிசோர்ஸு 4 சொல்லணும்னு சொன்னேன்ல, 4 கொடுக்கணும்னு சொன்னேன்ல, அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃபெக்ட் அலோவ் பண்ணணுமா டினை பண்ணணுமா? நான் அலோவ் கொடுத்துக்கிறேன். பிரின்சிபல் யாரை அலோவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டார் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்டாரும் கொடுக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆளை மட்டும் அலோவ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம கொடுக்கலாம். அடுத்து என்ன ஆக்ஷன் நீ அலோவ் பண்ணுறிய, என்ன ஆக்ஷன் அலோவ் பண்ணுற? நான் வந்து எதனாலும் கெட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கெட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் இருக்கும். அதாவது நம்ம பக்கெட்டில் இருந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்காக இந்த கெட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஆக்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கலாம். இது போக நீங்கள் நிறைய ஆக்ஷன், மல்டிபிள் ஆக்ஷன் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இந்த ஒரு ஆக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். அப்புறம் ARN அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியம். AWSஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சர்வீஸில் எது க்ரியேட் பண்ணாலுமே அதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஐடி கொடுப்பான். அதுதான் ARN. அமேசான் ரிசோர்ஸ் நேம் அவன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஐடி கொடுப்பான். இப்போ நம்ம ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணோம்ல, இந்த பக்கெட்டுக்குன்னு தனியாக ஒரு ஐடி இருக்கும். நம்ம போய் அந்த பக்கெட்டில் போய் பார்க்கலாம். இப்போ நான் பக்கெட்டுக்குள்ளே இருக்கேன். இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்குதா ARN. இதுதான் என் பக்கெட்டுடைய ARN. இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இமேஜை மட்டும் நான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த இமேஜோட ARN கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் பக்கெட்டோட ARN வருது, கடைசியில் அந்த இமேஜோடைய நேம் வருது. நான் இந்த இமேஜை மட்டும்தான் அலோவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த இமேஜோட ARN மட்டும் எடுத்துகிட்டு போய் இதில் போட்டுடணும். இப்போ என்ன ஆகும்னா இந்த இமேஜ் மட்டும் அலோடு. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் ஜென்ரேட் பாலிசி அப்படின்னு கொடுக்கணும். வந்துட்டான் பாருங்க ஜம்முன்னு. நான் கஷ்டப்பட்டு உட்காந்து டைப் பண்ண தேவையில்லை. AWS பாலிசி ஜென்ரேட்டர் மூலமாக எனக்கு என்ன தேவைன்னு நான் சொன்னாலே போதும், அவனே பாலிசி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டான். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம பக்கெட்டுக்குள்ளே போய் பெர்மிஷனுக்குள்ளே போனோன்னா பக்கெட் பாலிசி அப்படின்ட்டு இருக்குது. இதில் எடிட் கொடுத்து பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணால் போதும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. பக்கெட் பாலிசியை நீங்கள் வந்து கொடுக்கணுன்னா பப்ளிக் பிளாக் ஆக்சஸை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கணும். பப்ளிக் பிளாக் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா எவனையுமே உள்ளே வரக்கூடாது. ஸோ என்ன பண்ணணும்னா பப்ளிக் பிளாக் ஆக்சஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இந்த பாலிசியை நம்ம அட்டாச் பண்ணணும். பப்ளிக் ஆக்சஸை ரிமூவ் பண்ணிட்டா எல்லாருமே நம்மளோட S3 பக்கெட் உள்ளதை யூஸ் பண்ணிடுவாங்களே அப்படின்னு நினைக்கலாம். நம்ம பாலிசி கொடுத்துட்டோம்னா இந்த பாலிசியில் இருக்கிற விஷயத்தை தவிர மற்றதை யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பக்கெட்டுக்கு போகிறேன், பெர்மிஷன்ஸ் போகிறேன். இதில் இந்த பிளாக் பப்ளிக் ஆக்சஸ் இருக்குது இல்லை, இதில் எடிட் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்றேன். இது வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது. இந்த கன்ஃபார்ம் அப்படின்றத காப்பி பண்ணி இதில் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ் வந்து ஆஃப் ஆகிருச்சு. இப்போ நம்மளுடைய இமேஜை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்போ இந்த URL-ஐ வந்து நம்ம ப்ரௌசரில் போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் இமேஜை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சஸ் டினைன்னு வந்துருந்துச்சு. ரீலோட் பண்ணுறேன். இப்போ இமேஜை வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது. இப்போ நான் இன்னொரு இமேஜை அப்லோட் பண்ணுறேன், அதை ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இப்போ நான் இன்னொரு இமேஜை நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் ஆயிடுச்சு. அந்த இமேஜோடைய URL எடுப்போம். இப்போ இந்த இமேஜோட URL எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ப்ரௌசரில் போட்டு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது, பட் இந்த இமேஜுக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்கெட் பாலிசி மூலமாக நம்ம வந்து எந்தெந்த விஷயத்துக்கு ஆக்சஸ் கொடுக்கணும், எந்தெந்த விஷயத்துக்கு ஆக்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். இந்த பப்ளிக் ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து மொத்தமாக ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக
மொத்தமாக எவனுமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் இந்த பப்ளிக் ஆக்சஸ். அண்ட் இந்த பக்கெட் பாலிசியில் வந்து இது நான் பேசிக்காக தான் நான் சொல்லியிருக்கேன், பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஒன்லி இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து வர்றவங்க மட்டும்தான் இந்த ஃபைல்ஸை பார்க்கணும், அந்த மாதிரி கொடுக்கலாம். இன்னும் பயங்கர அட்வான்ஸாக நம்ம ரெஸ்ட்ரிக்ட் அண்ட் அலோவ் பண்ணலாம். இந்த பக்கெட் பாலிசியை பற்றி உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் சிம்பிளிஃபைடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.